ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அக்ரிலிக் ஷீட் இருக்குல்ல, இதே மாதிரி அக்ரிலிக் ஷீட்டில் இதே மாதிரி ஃபோட்டோவை எப்படி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இது ஒரே ஒரு நண்பர், ஒரு ஆள் இல்லை, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு ஆள் அவரோட நேம் சொல்லலை. ஓகேவா? எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ, தெலுங்கு வீடியோ, ஓகேவா, தெலுங்கு வீடியோவை ஷேர் பண்ணி இதை எனக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தெளிவாக உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ. ஓகேவா? அவருக்காக தான். அவரோட நேம் ஓகே, நான் லாஸ்ட்டில் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். சரியா? அவர் நேம் நான் சொல்லலாமா இல்லையான்னு. அவர் விருப்பம் இருந்தால் சொல்கிறேன். வீடியோ லாஸ்ட்டில் அந்த கிளிப்பை பின் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. அதுக்கு இப்போ என்னென்னா, எங்கிட்ட அந்த வீடியோவில் காட்டியிருந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் இல்லை. ஓகேவா ப்ரோ? அவருக்கு வேண்டி தான் ஸ்பெஷலாக. ஆனால் எங்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸை வச்சு ஒரு அக்ரிலிக் ஷீட்டில் ஒரு ஃபோட்டோவை எப்படி பேஸ்ட் பண்ணி அக்ரிலிக் ஃப்ரேமாக மாற்றுறதுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தான் புரியும். இல்லை சும்மா டைம் பாஸுக்கு பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணி போயிடலாம். அதில் வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ தான் இது. அதனால் உங்களுக்கு சும்மா டைம் பாஸுக்கு பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணி போகலாம். இதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ஆசையாக பார்க்குறவங்க, இல்லை இது ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு சிலவங்களுக்கு ஐடியா இருக்கும், ஆனால் இது எப்படி பண்ணணும்னு தெரியாது, அப்படி இருக்கிறவங்க மட்டும் இதை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இப்போ ஒரு ஃபோட்டோ, என்னோட பிள்ளை தான். இந்த ஃபோட்டோவை நான் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். தெரியுதா? இந்த ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை தாண்டி ஒரு அக்ரிலிக் ஷீட்டு. இந்த அக்ரிலிக் ஷீட்டில் தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக டபுள் சைடு கம் இருக்க மாதிரி ஒரு ஷீட்டு. இது நார்மலாக நம்ம ஐடி கார்டுக்கெல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இது ஆக்சுவலி நான் வாங்கி ஒரு 2-3 வருஷம் இருக்கும். அதனால் இது எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டி ஷீட்டெல்லாம் வந்துருச்சு. டபுள் சைடு டேப் மாதிரி, ஆனால் சென்டரில் கிளியராக இருக்கும், எதுவும் தெரியாது. அதை தான் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஷீட் பீஸ் எடுத்திருக்கேன். ஆனால் இது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம பேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் இதோட மெத்தடு எல்லாருக்கும் ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ஷீட்டை ஃபோட்டோவில் பேஸ்ட் பண்ணணும். இதோட 2 சைடும் இது கம் இருக்கும். இந்த ஷீட்டை எடுத்தால் தெரியும். இது ஒரு சைடு, இன்னொரு பக்கம் ஷீட் எடுத்து காட்டுறேன். ஓகேவா? இதே மாதிரி கிளியராக இருக்கும். ஆனால் இது ரொம்ப பர்ஃபெக்ட் கிளியர் கிடையாது. இதுக்கு கிளியர் போதும். ஓகேவா? இப்போ முதல்ல நம்ம இதில் லேசாக ஸ்லீவ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஸ்லீவ் எடுத்ததை இதில் முதல்ல ஃபோட்டோவில் பேஸ்ட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இதை ஃபோட்டோக்கு மேலே இதை ஒட்டி எடுத்துட்டோம். சரியா? இது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு தெரியல. ஷீட்டு ரொம்ப பழசு, அதனால தான் எனக்கு திருப்தி இல்லை. இருந்தாலும் உங்களுக்காக செய்து காட்டுறேன். ஓகே, இது இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அக்ரிலிக் ஷீட்டுக்கு ஒரு பக்கம் இருக்க ஸ்லீவை எடுக்க போகிறோம். ஓகே, இது எடுத்துட்டோம். ஒரு பக்கம் இருந்ததா, அதில் தான் இந்த ஃபோட்டோவை நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? பார்த்து இதில் மெதுவாக வைக்க போகிறேன். வச்சு இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதை தாண்டி லைட்டாக அது கரெக்டாக உட்கார்தான் மட்டும் பார்க்குறதுக்காக ஏற்றி இறக்குனேன். மெதுவாக அப்படியே உட்கார வச்சு எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு நீட்டாக வருதுன்னு தெரியல. ஸ்டிக்கர் பாதி இடத்துல கலாண்டு போய் இருக்கணும். சரி, பார்ப்போம். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா இருக்கு. ஓகேவா? தெரியுதா? ஓகேவா?
இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த கத்தி வச்சு ஜஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என்கிட்ட இருந்த மெட்டீரியல்ஸ் வச்சு தான் என்னை ட்ரை பண்ணியிருக்கேன். சரியா? இதுக்குன்னு நிறைய மெட்டீரியல்ஸ் வருது, பர்ஃபெக்டாக இருக்கும், இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஜஸ்ட்டு வீடியோக்காக என்கிட்ட இருந்த மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம், அதுவும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணலாம், அதை தான் இதில் பார்த்துருக்கோம். அதனால் யாரும் கமெண்டில் இல்லை இது யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அதெல்லாம் இல்லை. அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருந்த ஒரு வீடியோ காட்டியிருந்தாங்க, அந்த வீடியோவில் இருந்ததை அப்படியே நான் காப்பி பண்ணியிருக்கேன். மெட்டீரியல்ஸ் மட்டும் என்கிட்ட எது இருந்ததோ, அவைலபிளாக இருந்ததோ அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு இதுக்கு இன்னொரு சைடு இருந்தில்ல, அந்த ஷீட், அக்ரிலிக் ஷீட்டுக்கு மேலே இன்னொரு கிளாஸி ஷீட் இருக்கும், அதையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, 100% பர்ஃபெக்ஷன் இல்லை, ஏன்னா அந்த ஷீட்டு பழசு. மற்றபடி எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. வீடியோவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல, தெரியுதா? பளபளன்னு இருக்குது. ஓகேவா? இதில் இனி சிம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. பேக் சைடு பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகேவா? தெரியுதா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே வந்திருக்கு. ரொம்ப ஸ்லிம்மு, உங்களுக்கு இது சைடாக பார்த்தா தெரியும், ரொம்ப ஸ்லிம். ஓகேவா? செவரில் இதுக்கு பேக் சைடில் நம்ம இந்த இடத்துல ஒரு 4 கார்னர்லேயும் டபுள் சைடு டேப் போட்டோன்னா இன்னும் பர்ஃபெக்டாக அப்படியே செவரில் மாட்டி விட்டுடலாம். ஆக்சுவலி இதில் கார்னரில் ஒயிட் கொஞ்சம் வந்திருக்கு. நான் பார்டரில் ஸ்ப்ரெண்டு கொடுக்கல, வித்து பார்டர் தான் கொடுத்தேன். ஓகேவா? சின்ன கிரெயின்ஸ் இருக்கும், வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஓகேவா? நேரில் பார்த்தா சின்ன கிரெயின்ஸ் தெரியும். அது எதனாலனா என்கிட்ட இருந்த அந்த ஷீட்டு பழசு, அந்த டபுள் சைடு காம் ஷீட்டு. ஓகே, கும்பகோணத்துலேருந்து முத்துங்கிறவங்க தான் இந்த இதை நமக்கு ஒரு வீடியோ அனுப்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. முத்து பிரதர், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி என்னால் பண்ண முடிஞ்சது. ஓகேவா? வீடியோஸ் யாராவது ஏதாவது பார்த்தீங்க, அது புரியலை, இல்லை அதை மாதிரி சிம்பிளாக எப்படி பண்ணலாம், ஏதாவது ஐடியா வேணும்னா வாட்ஸ்அப்பில், இல்லைன்னா நம்ம வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கேட்டாலும் போதும், நம்ம அடுத்த வீடியோ போடலாம். சரியா? வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு, வேறு ஒன்றும் இல்லை, ஒர்க்கு கொஞ்சம் பிஸி, அதனால தான். ஓகேவா? இனி கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.